யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. ரோமர் 2 வசனம் 6, 7. தேவன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் நிச்சயமாக பலன் அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மக்கள் எதை தேடி போகிறார்கள் என்று சொன்னால், வெறும் பிளஸ்ஸிங்கை மட்டும் தேடி போகிறார்கள். வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே தேடி போகிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. வெறும் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு தொடக்கம் இருக்கிறது, நமக்கு ஒரு பிகினிங் இருக்கிறது, நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது. தேவன் நம்மை ஆரம்பத்தை தான் நம்ம கையில கொடுப்பார். நீங்க எந்த ஒரு வேதத்தில் எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும், முற்பிதாக்களை எடுத்துக்கொண்டாலும், அவர்கள் எடுத்தவனே ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, ஒரு ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என் கையில முதல் எடுத்தவனை எதை தருவார் என்று சொன்னால், ஒரு ஆரம்பத்தை எனக்கு தருவார். நீ இதை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவார், நீ இதை ஆரம்பின்னு சொல்லுவார். நான் அதை கையில் எடுத்து அதை நான் ஆரம்பிப்பதற்கு, அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதமான பழங்களை அல்ல. நிறைய பேர் ஆசீர்வாதமான பழங்களை தான் தேடுகிறார்கள். ஆரம்பம் என்கிற விதையை நம்ம கையில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். பிகினிங் ரொம்ப முக்கியம். பிசாசு சில நேரங்களில் நம்மளை அடையாளம் தெரியாமல் அழிக்க நினைப்பான். பிசாசு நினைப்பான். சில நேரங்களில் மனிதர்களும் அப்படி அடையாளம் தெரியாம உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆளே அடையாளமே தெரியாதுடா அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சொல்லுவார், உன்னை நான் அடையாளம் தெரியாம ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவார். அவன் உன்னை உரு தெரியாம அழிக்க நினைப்பான். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னா, நம்ம அடையாளமே தெரியாம அந்த அளவுக்கு ஆசீர்வதி நம்மளை பார்க்கலாம். கேட்பாங்க, இது யாரு? ஆளை அடையாளமே தெரியலையப்பா. அடையாளம் தெரியாம ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. அடையாளம் தெரியாம அழிப்பேன் என்று கங்கணம் கட்டி திரிகிறவன் பிசாசு. நம்மளை அவ்வளவு மேல கணத்தை வச்சு ஒண்ணு நமக்கு ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தை நம்ம கையில கொடுக்கும் போது அதை அசட்டை பண்ணக்கூடாது. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். எப்பவுமே ஒரு ஸ்டார்ட் பண்ற ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு வியாபாரம், எதுவுமே ஆரம்பம் பாருங்க ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அந்த ஆரம்பத்தை நாம் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். அல்லேலூயா. நம்ம கிட்ட ஆரம்பத்தை கொடுத்து, ஆரம்பம் என்பது நம்ம கையில் கொடுத்திருக்கிற விதை, அதை கொடுத்து, அதனால சொல்லப்பட்ட அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக. கிரியை என்பது ஆரம்பம், பிகினிங். கிரியை செய்கிறது, வேலை செய்கிறது, சின்ன சின்ன வேலைகள் தான் நாம செய்யறோம். ஆரம்ப நிலையை நாம் ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. என்ன, இதைத்தான் கொடுத்திருக்கிறாரு, இந்த தான் இருக்குது, இதான் ஆரம்ப நிலைகள். ஆரம்ப நிலைகள். திருமணமாகி குடும்பமாக இருக்கும்போது நிறைய பேருக்கு சிலருக்கு நிறைய கொடுத்து அனுப்புவாங்க, சிலருக்குலாம் ஒன்றும் இருக்காது. அவன் இருக்கிறத வச்சு ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையை. இருக்கிறத வச்சு நம்ம ஆரம்பிப்போம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கிரியை என்பது ஆரம்பம். அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்பது என்னன்னா, அதுதான் ஆசீர்வாதம். நீங்க ஆரம்பத்தை ரொம்ப அசால்ட்டா நினைக்காதீங்க. இது ஆரம்பம் தானே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆரம்பம் தான் ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். ஆனால் முடிவு அது எப்படி இருக்குன்னா, ஆசீர்வாதமாய் சம்பூரணமாய் கர்த்தர் மாற்றுவார். மோசேயுடைய வாழ்க்கையில பாருங்க, 40-40 பிரிக்கலாம். மோசேயுடைய வாழ்க்கையில எத்தனை பிரிக்கலாம்? 40-40. முதல் 40 பார்வோனுடைய அரண்மனையில, இரண்டாவது 40 வனாந்தரத்துல இருந்து பாருங்கள். அதுதான் மோசேக்கு ஆரம்பம். ஆரம்பம் எப்படி இருந்தது? மோசேயினுடைய ஆரம்பம் ஒரு பக்கம் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடுற ஒரு மனநிலை, கண்டுபிடிச்சா என்ன செய்வாங்கன்ற பயம், பயந்து போய் அங்கே போய் ஆடு மேய்க்கிறான். அங்கே அவனுக்கு திருமணம் ஆகுது, பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆடு மேய்க்கும் போது அந்த முட்செடி அங்கே எரிகிறது. அங்கே சொல்றான், நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று சொல்லி தேவன் அவனோடு கூட பேசுகிறார். அவன் நினைச்சிருப்பான், இப்படித்தான் சொல்லி என்ன பார்வனுடைய அரண்மனையில் போய் தள்ளி விட்டீங்க, அங்கிருந்து நான் பிரச்சனையோடு வந்தேன், திரும்பவும் என்ன எங்கே அனுப்புறீங்க? திரும்ப எங்கே அனுப்புறீங்க?
பார்வோனுக்கே அனுப்புறீங்களா? நான் சொல்லுவேன், உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்கலையோ, எந்த இடம் பிடிக்கலையோ, எந்த பாஸ்டர் எந்த சர்ச்சு பிடிக்கலையோ அந்த சர்ச்சுக்கு தான் உங்களை அனுப்புவார். அல்லேலூயா. அப்படியா வந்திருக்கிறீங்க? எங்க பிடிச்சதானே வந்திருக்கிறீங்க? ஆமா. எந்த இடம் நமக்கு விருப்பம் இல்லாத இருக்கிறதோ, எந்த ஊர் நமக்கு பிடித்தமில்லாத இருக்கிறதோ, திரும்பவும் நீ அங்கேயே போன்றாரு. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். நமக்கு பிடிக்காத ஒரு இடமா தான் இருக்கும். நமக்கு பிடிக்காத ஒரு மாதிரி தான் இருக்கும். ஜனங்கள் வித்தியாசமா தான் இருப்பாங்க. ஆனா அது ஆரம்பம். நீ அங்க இருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் என்ன ஒரு ட்ரைனிங்காக அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையில் ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். ஆரம்பம் நமக்கு புரியாது. ஆரம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் நம்ம நினைச்ச மாதிரிலாம் எது நடக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் ஆரம்பத்தை கொண்டாடுகிறவர்கள் தான் முடிவிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சில நேரங்கள்ல நடக்காது. ஆரம்பம் அப்படிதான் இருக்கும். மோசேயுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் அப்படித்தான் இருந்தது. போடான்னு சொன்னா போக மாட்டேங்கிறான். எனக்கு தான் அடையாளத்தை கொடுங்கன்னு கேட்கிறேன். என்ன செய்யற? தரேன், போ, அப்பயாவது போ. இல்ல, எனக்கு பேச்சு என்ன பண்ணது, எனக்கு பேச்சு வராது, நான் சரியா பேச மாட்டேன். 40 வருஷம் ஆரம்பம் தான். ஆனால் இந்த ஆரம்பத்தில் இருந்த மோசேக்கு தேவன் ஒரு சீசனை வச்சிருந்தார். ஒரு சீசன் இருந்தது. அந்த சீசன் தான், சீசன் என்னது, அந்த காலம் அப்படித்தானே. மாம்பழ காலம் வருது, அப்புறம் என்னென்ன காலங்கள்லாம் இருக்குது, மழைக்காலம், குளிர்காலம், வெயில் காலம், இது மாதிரி இருக்கிறதுல அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. மாம்பழ காலம், மாம்பழ சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாஞ்செடிலாம் எப்படி இருக்கும், ஒரு ஈக்காக கூட உள்ள. ஆனா இதே மாங்காய் நிறைய தோப்புல இருக்கும்போது எத்தனை காவலாளர்கள் உள்ளே இருப்பார்கள். இதுக்கு உங்களுக்கு ஒரு சீசனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த சீசன்ல ஓவர் ஃப்ளோ தான், வந்து கொண்டே இருக்கும், கூடை நிறையாக வழிந்து கொண்டே இருக்கும். அப்ப ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ணக்கூடாது, ஆரம்ப நிலையை அசட்டை பண்ணக்கூடாது. எனக்கு நான் இப்ப கஷ்டப்படுற இந்த கஷ்டத்தை நான் அசட்டை பண்ணக்கூடாது. அதை சந்தோஷமா நான் ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு சீசன் வருது. அந்த சீசன்ல நான் போதும் 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 என்று சொல்ற அளவுக்கு தேவன் என்ன ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க சொல்றாங்க ஒவ்வொன்றிற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஒவ்வொன்றிற்கு என்ன உண்டு? ஒரு காலம் உண்டு. நட, அப்புறம் பாட, இடிக்க, கட்ட, கல்லை எடுக்க, கல்லை எரிய, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அப்போ அற்பமான இந்த ஆரம்பத்தை நீங்க அசட்டை பண்ணக்கூடாது. இந்த ஆரம்பம் தான் எனக்கு முடிவிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. எனக்கு ஒரு சீசன் வருகிறது. அந்த சீசன்ல நான் விரும்பினதை விட தேவன் எல்லா பக்கத்திலிருந்தும் வந்து நிறைய போகிறார்கள். எனக்கு ஒரு சீசன் வச்சிருக்கிறாரு. அதனால இப்போ இருக்கிற இந்த ஆரம்பத்தை, இந்த கொஞ்சத்தை பார்த்து குழம்ப கூடாது.